கள்ளச்சாராயத்தால் தாய் மற்றும் தந்தையை ஒரே நேரத்தில் பறிகொடுத்த துயரம் ஒருபுறம் இருந்தாலும் படித்து வழக்கறிஞராகி எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்று கூறுகிறார் கருணாபுரத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் ஹரீஷ். கண்ணீரோடு கனவுகளை சுமக்கும் அந்த பிஞ்சுகளின் வேதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் முழுவதும் கள்ளச்சாராயத்தால் கேட்ட மரண ஓலத்திற்கு மத்தியில் தாயையும் தந்தையையும் ஒரே நேரத்தில் இழந்து தவித்து வருகிறார்கள் இந்த 3 குழந்தைகள். வலது கையை இழந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் பெயிண்டராக பணியாற்றி வந்த நிலையில் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து உயிரிழந்தார். வீட்டில் அவர் வாங்கி வைத்திருந்த சாராயத்தை ஓம நீர் என்று எண்ணி மனைவி வடிவுக்கரசியும் எடுத்து குடித்ததாக கூறப்படும் நிலையில் அவரது உயிரும் பறிபோனது. இதனால் 11ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் 2 மகன்களும் ஒரே நேரத்தில் தாய் தந்தையை இழந்து தவித்து வருகின்றனர். ஒரு வீடு கட்டி குடிபுக வேண்டும் என்ற கனவு நிறைவேறாமலேயே போய்விட்டதாக கூறுகிறார் மகள் கோகிலா. இப்பதான் படியை எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு படியா எடுத்து வைக்கக்குள்ள திடீர்னு எங்கள் அப்பாவும் அவங்க அம்மாவும் இல்லாது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. என் தம்பியை 2 பற்றி எப்படி பார்த்துக்க போகிறேன்னு தெரியல. நடுத்தரில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீடை கட்டி அந்த வீட்டில் நம்ம போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அது ரொம்ப நாள் ஆசை. நிவாரண உதவி தந்திருந்தாலும் கல்வி செலவை அரசே ஏற்கும் என அறிவித்திருந்தார். அம்மா அப்பா இவர்களின் அரவணைப்பின்றி எப்படி இருக்க போகிறோம் என தெரியவில்லை என்று அழுகிறார் மகன் ஹரீஷ். இந்த மது கடையும் சாராய கடை வச்சதுனால தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் போயிட்டாங்க. அவங்க 3 பேர்த்தையும் தூக்கில் போட்டு அவங்க எல்லாத்தையும் தூக்கில் போடுங்கண்ணா. என்ன எங்கள் அம்மா அப்பா எல்லாமே எங்களை விட்டு போயிட்டாங்கண்ணா. படிக்கிறதுக்கு எதுக்கு மேலே எங்களை யார் படிக்க வைப்பான்னு தெரிலண்ணா. எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருக்குள்ள எல்லாமே வாங்கி கொடுத்து படிக்க வச்சாங்கண்ணா. எங்கள் 3 பேர்த்தையும் நான் படித்து வக்கீல் ஆகணும் தானே எனக்கு ஆசை. ஏழை குடும்பத்துக்கெல்லாம் ஃப்ரீயாக இது ஜாப் பண்ணுவோண்ணா. எல்லாத்துக்குமே இதை ஃப்ரீயாக பண்ணுவோண்ணா. அம்மா இன்று எப்படி தூங்குவேன் என கதறி கண்ணீர் வடிக்கிறான் கடைசி மகனான ராகவன். அப்பா அம்மா நான் எங்கள் அம்மா கூட படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். எங்கள் அம்மா இல்லாமல் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால அந்த சாராய கடையை மது கடை டாஸ்மாக்கும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்குன்னு கேட்குறேன். மூடணும் எல்லாத்தையும். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் உயிரிழப்பு ஏற்பட்ட ஒவ்வொரு வீடுகளிலும் வெவ்வேறு வகையான சோகங்கள் இழையோடும் நிலையில் தாய் தந்தை என இருவரையும் இழந்து தவிக்கும் 3 பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே இல்லை என்பதே நிதர்சனம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பாலவேல் சக்கரவர்த்தி.